அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான தகவல். இந்த தகவலில் உங்களுக்கு சொல்ல வாரது என்னவென்றால், டிக்கெட் போட்டவங்க இருக்கிறீங்க இல்லையா, இதை நான் சோஷியல் மீடியாவில் போட முடியாது. என்னுடைய நண்பர் ஃப்ளைட்டை இழுக்கிற நபர், அவர் தான் ஃப்ளைட்டை இழுக்கிறவர், ஃப்ளைட்டை ரன்வேக்கு இழுத்து கொண்டு போய் அந்த மெஷினில் ரன்வேயில் விடுறவர் அவர் தான். அவருடைய ஷெடியூல் காப்பி எனக்கு அனுப்பியிருந்தார். மச்சான் இதை பார்த்துக்கோ, ஆனால் மீடியாவில் போடாது, இதை பற்றி அவேர்னஸ் பண்ணு அப்படின்றது மட்டும் அவர் சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான், சரியா? இதில் உங்களுக்கு நான் இதில் சின்னத்தை மட்டும் காட்டுறேன். இது உங்களுக்கு தெரிஞ்ச சின்னம் தானே, குவைட் ஏர்வைஸோடைய சின்னம். அவங்க இழுக்கக்கூடிய ஃப்ளைட் ஷெடியூல் அதுதான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த மாதத்துக்குள்ளே அவங்க இழுக்கிற ஃப்ளைட்டுக்கு தானே இழுத்து ஒவ்வொரு ஃப்ளைட்டை இந்த ஃப்ளைட் இத்தனை மணிக்கு வரும், இதையெல்லாம் இழுத்து நீங்கள் ரன்வேயில் விடணும் அப்படின்ற அந்த ஷெடியூலை கொடுப்பாங்க. இப்போ அந்த இதில் கேட்டில் இப்போ நம்ம எக்ஸிட்டெல்லாம் செக்இன்லாம் முடிச்சு அப்படியே ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுவோம் இல்லையா, அந்த பாலத்தால் ஏறுறதுக்குரிய வேலை முடிஞ்சு டோரை க்ளோஸ் பண்ணினதும் அந்த இயந்திரம் இழுத்து கொண்டு போய் என்ன செய்யும், ஃப்ளைட்டை நடு ரன்வேயில் கொண்டு போய் விட்டுட்டு ஒதுங்கிடும். அதுக்கப்புறமா ஃப்ளைட் ஓடும். அந்த இயந்திரத்தில் வேலை பார்க்குற நம்மளுடைய ஃப்ரெண்டு தான் இந்த தகவலை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அன்பார்ந்த உறவுகளே, நான் ஏன் அந்த எக்ஸ்பிளைனை பண்ணினேன்னா, இந்த சோர்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் இல்லையா, அப்போ தான் உங்களுக்கும் புரியும் இதனுடைய நான் என்ன சொல்ல வாரேன், நான் எங்கேருந்து இதை எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ்லேயும் அனுப்பியிருந்தாங்க. நிறைய பேருக்கு டைம் ஷெடியூல் மாறி இருக்குது. அதாவது 10ஆம் தேதி போட்டிருக்கிறாங்க டிக்கெட், ஆனால் 9ஆம் தேதியே உங்களுடைய நேரம் மாற்றப்பட்டது அப்படின்னு மெசேஜ் வந்திருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு 11ஆம் தேதி போட்டது 10ஆம் தேதிக்கு டேட் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. இப்போ இதில் முக்கியமானது என்னென்னா, எல்லாருக்கும் யார் யார் நம்பர் கொடுத்தீங்களோ அந்தந்த நம்பர் கொடுத்தவங்களுக்கு, அதாவது கூறியவங்க டிக்கெட்டை யார் புக் பண்ணியிருக்கீங்களோ ஓனர் ஷெடியூல் போட்டு யாரோட பேர் போட்டு நம்பர் போட்டு அவங்களுக்கு இந்த மெசேஜ் போகும். அப்போ அந்த மெசேஜ் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய தகவலை நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய பயணம் இந்த மாதிரி தான் இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்கு மாற்றப்பட்டிருக்குது, வி ரீஷெடியூல்ட் யுவர் ட்ராவல் டேட்டா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தால் அந்த மென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய பயண ஏற்பாடை மாற்றிக்கொள்ளணும். ஒரு நாள் பிந்தி இருக்குதுன்னா சந்தோஷம். ஏன் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் 10ஆம் தேதி போக வேண்டியது உங்களுக்கு 11ஆம் தேதி போட்டுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னு சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டீங்க, ஏர்போர்ட்டுக்கு போன பிறகு சொல்கிறாங்க இது இல்லை இன்றைக்கி இல்லை நாளைக்கு தான் ஃப்ளைட்டு அப்படின்னு. பாடா சரி நாளைக்கு வருவோம் அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதே 10ஆம் தேதி நீங்கள் போக வேண்டிய ஃப்ளைட்டு, ஆனால் 9ஆம் தேதியே அவங்க ரீஷெடியூல் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டாங்க, நீங்கள் போகலை, 10ஆம் தேதி போனால் இந்த ஃப்ளைட்டு தான் நேற்றே போயிடுச்சே அப்படின்னுட்டாங்கன்னா, ஏடு குண்டலவாடா வெங்கட்ரமணா மிச்சத்தை நீங்களே சொல்லிக்கோங்க. அந்த மாதிரி தான் சோஃபர்லாம், அந்த மாதிரி தான் நிலைமை. அதனால் தயவு செய்து நீங்கள் டிக்கெட் போட்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய டிக்கெட்டுகளில் டேட்டை செக் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ளைட்டுகளை ரீஷெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நான் உங்களுக்கு இதில் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸுகளை மட்டும் காட்டுறேன். இதை பாருங்கள், ரெட் மார்க் பண்ணி, அதாவது சிவப்பு கலரில் மார்க் பண்ணி இதெல்லாம் கேன்சல் ஆகின ஃப்ளைட் அப்படின்ற அந்த லிஸ்ட்டை எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி ஃப்ளைட்டுகள் நிறைய ஃப்ளைட்டுகள் கேன்சல் ஆகி இருக்குது. டேட்டோ டைமோ நேரமோ எந்த ஃப்ளைட்டு அதை நான் பர்சனலாக கேட்டாலும் சொல்ல மாட்டேன், இதுலேயும் சொல்ல மாட்டேன். அதை அந்தந்த டிக்கெட் போட்டவங்க அந்தந்த டிக்கெட் ஆஃபீஸுகளோட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு அதாவது கேன்சல் ஆகியிருந்தாலோ டேட் முந்தி பிந்தி மாற்றிருந்தாலோ நிச்சயமாக உங்களுக்கு நம்பரில் அறிவிப்பாங்க. உங்களுடைய நீங்கள் எந்த தொலைபேசி இலக்கத்தை அவங்களுக்கு காண்டாக்டுக்காக கொடுத்துருக்கீங்களோ அந்த தொலைபேசி இலக்கத்தில் உங்களுக்கு அறிவிப்பாங்க. அப்போ அதை வச்சும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். நீங்கள் வேறு யாருடையாவது ஃபோன் நம்பர் கொடுத்து, ஒரு சிலருக்கு ஃபோன் நம்பர் இருக்காது, இப்போ உங்களுடைய ஃபோன் வேலை செய்யலை, நீங்கள் வேறு ஒருத்தரோட ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருக்குறீங்க, இல்லை நீங்கள் நாட்டு சிம்மில் யூஸ் பண்ணுறீங்க, இன்றைக்கு வரைக்கும் நாட்டு சிம்மில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, வேறு யாருடையோ ஒருத்தர் வாட்ஸ்அப்லேயோ வைஃபைலையோ இல்லை வீட்டு வைஃபை தான் இவ்வளோ காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அப்போ மெசேஜ் யாருக்கு வரும், காஃபிகளுக்கு தான் வரும், இல்லை யாரையாவது நீங்கள் யாரை வச்சு டிக்கெட் எடுத்தீங்களோ அவங்களுக்கு தான் வரும். அப்படி இருந்தால் அவங்கள்ட்ட ஒருக்கா டபுள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, கால் பண்ணி கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி என்னுடைய டிக்கெட்டுக்கு ஏதாவது மெசேஜ் வந்துச்சா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சா அப்படின்றத விசாரிச்சுக்கோங்க, கேட்டுக்கோங்க.
கேட்டு பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி மெசேஜ் எதுவும் வரலன்றது கன்ஃபார்ம் பண்ணின பிறகு அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ட்ராவல்ஸ்லேயோ இல்லை அந்த டிக்கெட் ஆஃபீஸ்லேயோ உங்களோட இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதே டேட்டில் அதே டைம் ஓகே தானே அப்படின்றதையும் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இது வந்து செக்இன் இந்த கவுண்டர் வந்து இது பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது அரபு நாடுகளுக்கு 1 மணித்தியாலம், மற்ற நாடுகளுக்கு 1.5 மணித்தியாலம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முடிந்த வரைக்கும் ஒரு 4 ஹவர், முன்னாடி 3 ஹவர், இப்போ 4 ஹவர் உங்களுக்கு நேரம் வந்து கூட்டியிருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எத்தனை மணிக்கு 6 மணிக்கு ஃப்ளைட் இருக்குதா, மதியம் 2 மணி 2-2:30 ஆகலே ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிருங்க. மதியம் 2-2:30 ஆகும்போதே தயவுசெய்து ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிருங்க. அது உங்களுக்கு சேஃப்டி. முடிந்த வரைக்கும் இதை தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாருடைய பயணம், யாரெல்லாம் பயணிக்க இருக்கீங்களோ உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நல்லபடியாக போய் சேருங்க, நல்லபடியாக திரும்பி வாங்க. உங்களுடைய பயணங்கள் சிறக்கட்டும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும். அதே போல் தயவு செய்து ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க என்னென்ன கொண்டு போகலாம், என்னென்ன கொண்டு போகலாம், அது எத்தனை கிலோ பேக்கேஜுடைய கிலோ கணக்கு சரியாக இருக்குதா, அதே மாதிரி பர்ஃப்யூம் போட்டல்களை வந்து ஹேண்ட்பேக்கில் கையில் எடுத்துகிட்டு போகிற ஹேண்ட் லக்கேஜில் 7 கிலோவில் வைக்காதீங்க, பெரிய பேக்கேஜில் போட்டுக்கோங்க. கேஸ் ஐட்டங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே மாதிரியான ஐட்டங்கள் எதுவுமே பேக்லேயோ எதுலேயுமே போடாதீங்க. அதே மாதிரி முக்கியமாக லித்தியம் பேட்ரி உள்ள லேப்டாப், ஃபோன், பவர் பேங்க், அதே மாதிரி லித்தியம் பேட்ரி இருக்கக்கூடிய மாதிரி சார்ஜ் பண்ணக்கூடிய ரீசார்ஜபிள் ஐட்டங்கள் ஏதாவது இருக்குதுன்னா அதை உங்களுடைய ஹேண்ட் பேக்கில் 7 கிலோ பேக்கில் போட்டுக்கோங்க. லேப்டாப், மொபைல் ஃபோன் இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் உங்களுடைய ஹேண்ட் பேக்கில் போட்டுக்கோங்க. மற்ற எல்லா ஐட்டங்களையும் நீங்கள் சார்ஜ் இல்லாத சும்மா சாதாரணமான நார்மலான ஐட்டங்களை தூக்கி 20 கிலோ 30 கிலோ உங்களோட பெரிய பேக்கேஜில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உடையக்கூடிய பொருட்கள், இப்போ சாதாரணமாக உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நியூட்டல்லா அந்த கிளாஸ் போத்தலில் வரக்கூடிய நியூட்டல்லா வந்து நீங்கள் ஹேண்ட்பேக்கில் போட முடியாது. ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போனீங்கன்னா அதை எடுத்து வீசிடுவாங்க. பேக்கேஜில் மட்டும்தான் போட முடியும். சாக்லேட் ஐட்டங்களாக இருக்கலாம், டோப்பி சாக்லேட்டாக இருக்கலாம், தண்ணீர் தன்மை இல்லாத, ஜூஸ் மாதிரி இல்லாத கெட்டியான சாக்லேட்டுகள், பேரிச்சம்பழம், இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் போட்டுக்கோங்க. மற்றபடி கொஞ்சம் அந்த ஜெலி மாதிரி கொஞ்சம் ஜூஸி மாதிரி இருக்கக்கூடிய சாக்லேட் ஐட்டங்கள் இருந்தால் பெரிய பேக்கேஜில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கிலோ கணக்கு தயவு செய்து உங்களுக்கு 20 கிலோ தந்துருந்தாங்கன்னா 20 கிலோவுக்கு மேலே 1 கிலோவும் கூட கொண்டு போகாதீங்க. ஏன்னா ஜசீரா ஏர்வேஸில் 10 தினார் வரைக்கும் அறவிடுவாங்க. ஒரு 5 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குது, சரி ஓகே ஏர்போர்ட்டில் போய் கட்டிக்கலாம், ஒரு 5-10 தினார் தானே வரப்போகுது அப்படின்னு வச்சிங்கன்னா 50 தினார் கட்ட வரும் 5 கிலோவுக்கு. கவனம். முடிந்த வரைக்கும் இதை ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணி உதவி பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். லைக் ஒன்று பண்ணிவிட்டு போங்க.